என் அன்பு குழந்தையே, உனக்காக உன் அம்மா ஓம் சக்தி நானே உன்னுடன் பேச வந்திருக்கின்றேன். என்மேல் நீ எந்த அளவு நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் என் தங்கமே. நீ எந்த அளவு பக்தியுடனும் பாசத்துடனும் என்னை வணங்குகின்றாய் என்று எனக்கு புரிகிறது. அதனால்தான் உனக்கான வாழ்க்கையை அழகாக மாற்றுவதற்கான அற்புதத்தை நிகழ்த்துவதற்காக நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் செல்லமே, நாளைக்கு மிகப்பெரிய அற்புதமான விஷயம் நடக்கப் போகின்றது. அதற்கான வேலைகளை எல்லாம் இன்று இரவோடு இரவாக நான் நடத்தப் போகின்றேன். நீ எதிர்பார்க்கக்கூடிய அந்த மங்களகரமான நல்ல செய்தியும் உன் செவி வந்து சேர்வதற்கு தயாராக காத்திருக்கின்றது செல்லமே. இனி நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம். உன்னை சுற்றி இருப்பவர்கள் நண்பர்களோ விரோதியோ யாராக இருந்தாலும் எல்லோரையும் சரிசமமாக பார்க்க பழகிக்கொள் என் செல்லமே. அதில் நீ எந்த வித்தியாசமும் காட்ட வேண்டாம். ஏனென்றால் நீ நண்பன் என்று நினைத்து அதிகமாக பாசம் காட்டுகின்றாய். ஆனால் யார் எப்பொழுது நண்பனாக மாறுவார், யார் எப்பொழுது விரோதியாய் மாறுவார் என்பது உன் கையில் இல்லை. இன்றைக்கு எதிரியாய் இருப்பவர்கள் நாளைக்கு உன் குணத்தை புரிந்து கொண்டு நண்பனாய் மாறலாம். அதனால் தான் சொல்கின்றேன், இந்த கலியுகத்தில் யார் எப்படி வேண்டுமானாலும் மாறுவார்கள் என உனக்கு நான் பலமுறை சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன். செல்லமே, அதிர்ஷ்டமோ துரதிர்ஷ்டமோ எல்லாவற்றையும் சமநிலையில் பார்த்து பழகு. நீ நினைத்தது நிறைவேறியவுடன் அது அதிர்ஷ்டம் என்றும், நீ நினைத்தது நடக்காத போது எனது தலையெழுத்து துரதிர்ஷ்டம் என்றும் நீயே உன்னை தாழ்த்தி கொள்ளக்கூடிய வகையில் இருக்கின்றாய். எப்பொழுதுமே தைரியமாக இருக்க வேண்டுமே தவிர இந்த தாழ்வு மனப்பான்மை ஒருபோதும் உனக்குள் வரவே கூடாது. என் செல்லமே, அதிர்ஷ்டமோ துர்தஷ்டமோ எப்பொழுது யாரை வந்து சேரும் என்று நான் அறிவேன். நீ எதை இழந்தாயோ அது உனக்கு ஆகாத விஷயம், உனக்கு தேவையில்லாத விஷயங்கள் என்பதால் தான் நீ அதை இழக்கும்படி நான் செய்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் அதை நினைக்கின்றாய்? நீ எதையெல்லாம் இழந்தாயோ, எதையெல்லாம் விட்டு வருந்தி வேதனைப்படுகின்றாயோ அதைவிட மிகச் சிறப்பானதோ சந்தோஷமானதை அதைவிட அதிகமாகவே உன்னிடம் கொடுப்பதற்கு உன்னம்மா ஓம் சக்தி என்னுடைய பொறுப்பு. நீ எதையெல்லாம் இழந்தாயோ, எதையெல்லாம் விட்டு வருந்தி வேதனைப்படுகின்றாயோ அதைவிட மிகச் சிறப்பானதை சந்தோஷமானதை அதைவிட அதிகமாகவே உன்னிடம் கொடுப்பதற்கு உன்னம்மா ஓம் சக்தி என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் நீ முன்னோக்கி மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கான காலமும் நேரமும் வந்துவிட்டதென் செல்லமே. நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் மட்டும் நீ நம்பிக்கை வைத்து செயல்பட்டால் போதும். உனக்கு தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய உன் ஓம் சக்தி நான் சொல்வதை நீ கேள். வாழ்க்கை எவ்வளவு முயற்சி செய்தும் நான் நினைத்தது எதுவும் நடக்கவில்லையே அம்மா என்று நீ என்னிடம் கூறுகின்றாய் அல்லவா? யாராவது ஒருவர் கடின உழைப்பும் முயற்சியும் செய்து அவர்கள் வாழ்வில் நல்லது நடக்கவில்லை என்றால் நான் விட்டு விடுவேனா என்ன? நீ கவலைப்படாமல் இரு. யார் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், யார் எவ்வளவு முயற்சி செய்தார்களோ அதற்குடைய காரியங்களை நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன். என்ன ஏதாவது ஒரு தடங்கல்களோ தான் வந்து கொண்டிருக்குமே தவிர யார் முயற்சி செய்தாலும் அதற்கான உரிய பலனை, அதற்கான உரித்தான பலனையும் தராமல் நான் விட்டுவிட மாட்டேன். இப்பொழுது நீ ஜெயிப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. நீ என்மேல் நம்பிக்கை வைத்து எந்த பிரார்த்தனையை கேட்டாயோ அதை நான் உனக்கு நடத்தி கொடுப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. நடக்காததையும் நடத்தி காட்டக்கூடிய உன் அம்மா ஓம் சக்தி இப்பொழுது உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கின்றேன். நம்பிக்கையோடு காத்திரு என் செல்லமே. துன்பம் வந்தாலும் அது நிச்சயமாக முடிந்து போய்விடும் என்ற நம்பிக்கையோடு உண்மையான உறுதியை புரிந்து கொண்டு நீ வாழ்ந்தால் உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக நான் எப்பொழுதுமே இருப்பேன். நீ என் சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழலாம். இப்பொழுது உன் மனது குழப்பத்தில் உள்ளது. இந்த நேரத்தில் நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் நிதானமாக பொறுமையாக காத்திரு என் செல்லமே. கூடிய விரைவிலேயே உனக்கு நல்ல வழியை நான் காட்டுகின்றேன். இன்றைக்கு உன் மனது மிக கவலையில் உள்ளது என்று எனக்கு தெரியும். இது எல்லாம் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் உனக்குள் எதிர்மறையான ஆற்றல்களும் சூழ்நிலைகளும் நிறையவே நிறைந்திருக்கும். ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது, எதனால் என் வாழ்க்கை இப்படி ஆகுதுன்னு பல குழப்பங்களும் கேள்விகளும் உன்னை ஆக்கிரமிக்கும். இந்த நேரத்தில் நீ தவறாக எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். எப்பொழுதும் உன்னை காப்பாற்றவும் உனக்கு நல்ல வழியை காட்டவும் உன் தாய் நான் இருக்கின்றேன் என்று நம்பு. வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் மாறி மாறி வரத்தான் செய்யும். நீ எதை கண்டும் சோர்ந்து போகாதே என் செல்லமே. உன்னுடைய கோரிக்கைகளையும் பிரார்த்தனைகளையும் நான் ஒருபோதும் நிராகரிப்பதில்லை. நிச்சயமாக நான் உன்னை காப்பாற்றுவேன். உன் கனவுகள் அனைத்தும் நடக்கும்படி நான் முடித்து கொடுக்கின்றேன் என் செல்லமே. நினைத்த எல்லா விஷயங்களும் இனி ஒவ்வொன்றாக நடக்கத்தான் போகின்றது. உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகிறது. இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றியை கொடுக்கும்படி உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் நான் மாற்றப் போகின்றேன். உனக்காக நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது. இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காணப்போகின்றாய்.
இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நாளை முதலே உனக்கான சந்தோஷமான நாளாக நான் மாற்றப் போகின்றேன். நீயும் நிம்மதியோடும் ஆனந்தத்தோடும் வாழப் போகின்றாய். உன் மன வேதனைகள் எல்லாம் உன்னை விட்டு பிரிந்து போய் உன் மனம் சந்தோஷத்தில் ஆனந்தப்படும். உனக்கான விஷயங்களை நான் செய்கின்றேன். செல்லமே, நீ நினைக்கின்ற எல்லா விஷயங்களும் நிறைவேற்றுவதற்கான நேரம் வந்துவிட்டது. நீ இனிமேல் சங்கடப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னோடு நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக சங்கடப்பட வேண்டும்? நீ இன்று எந்த அளவிற்கு கஷ்டங்களை அனுபவிக்கின்றாயோ அதே அளவு மகிழ்ச்சியை அனுபவிக்க காத்திருக்கின்றாய். நீ என்னிடம் வந்து வேண்டிய எல்லா பிரார்த்தனைகளையும் உனக்காக நான் நிறைவேற்றி கொடுக்கிறேன். என் அன்பு குழந்தையான நீ ஒருபோதும் கலங்கக்கூடாது. உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தையும் அடியோடு நான் மாற்றி அமைப்பேன். சீக்கிரமே உன் வாழ்வில் நீ பிரகாசமாய் ஜொலிக்கப் போகின்றாய். கடைசி நிமிடத்தில் கூட உனக்கான அதிசயத்தை நான் நடத்தி தர உனக்காக நான் காத்திருக்கின்றேன். நீ ஒருபோதும் நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே என் செல்லமே. இந்த உலகத்தில் நீ எந்த மூலையில் இருந்தாலும், பக்கத்தில் இருந்தாலும் சரி, தூரத்தில் இருந்தாலும் சரி, 7 கடல் தாண்டி இருந்தாலும் சரி, உனக்கான வெற்றியையும் உன் சந்தோஷத்தையும் உன் வாழ்வில் வர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ கவலையின்றி எங்கு வேண்டுமானாலும் போகலாம். நீ செல்லக்கூடிய இடத்திற்கு உனக்கு முன்பாக நான் சென்று இருப்பேன். உன் வாழ்க்கை பாதையில் என்னுடைய துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும் என் செல்லமே. உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும்படி உனக்கான அனைத்தையும் நான் நிகழ்த்தப் போகின்றேன். உன் மனதிற்குள் ஒளிந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும், அதை நீ அனுசரித்து நடப்பதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் செல்லமே. அந்த கஷ்டங்களை கடந்து வருவதற்கான வழி தெரியாமல் நீ நின்று தவிப்பதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்கத்தான் நான் இங்கு வந்திருக்கின்றேன். மற்றவர்கள் உன்னை பார்த்து கேலி செய்தாலும், கிண்டல் செய்தாலும், அவமானப்படுத்தினாலும் நீ தலை குனிந்து கூனி நிற்பதையும் பார்க்கவா நான் இங்கு வந்திருக்கின்றேன். பயப்படாதே என் செல்லமே. அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் நான் உனக்கான மகிழ்ச்சியை மிகப்பெரிய அளவில் கொடுக்கத்தான் போகின்றேன். இனிமேல் உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. உனக்கு பாதுகாப்பாக நான் இருக்கின்றேன். எந்த கெட்ட சக்தியாக இருந்தாலும் அது உன்னை நெருங்க விடாமல் தடுத்து பாதுகாப்பு வேலியாக நான் இருக்கின்றேன். இனிமேல் நீ பயப்படக்கூடாது என் செல்லமே. நம்பிக்கையோடு இப்பொழுது நிம்மதியாக இந்த நாளை கடந்து செல். இந்த இரவுக்கு பிறகு நாளைய விடியலானது உனக்கு வெற்றியின் உதயமாக இருக்கும். இன்றைக்கு நடக்காத விஷயங்கள் நாளைக்கு நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும். இனி உனக்கான எல்லாவற்றையும் உன் வாழ்வில் உன்னிடம் வந்து சேர்க்கத்தான் போகின்றேன். இனிமேலும் நீ கவலைப்பட தேவையில்லை. உன் வாழ்க்கையின் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். ஏனென்றால் அதுதான் உன்னுடைய பலவீனமும். உன்னுடைய ரகசியம் உன்னுடைய பலவீனமாக மாறி அதுவே உன்னுடைய ஆபத்தாக மாறிவிடும். அதனால்தான் உன்னுடைய ரகசியத்தை யாரிடமும் சொல்லி உளறிவிடாதே. ஏனென்றால் இன்று நண்பராக இருப்பவர்கள் நாளை உனக்கு விரோதியாக மாறிவிட்டார்கள் என்றால் உன் ரகசியத்தை உன் முன்னே போட்டு உடைப்பார்கள். அப்பொழுது நீ வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? நீ சொல்லும் முன்னே யோசித்து இருக்க வேண்டும் தானே. அதனால் தான் சொல்கின்றேன், உன் ரகசியத்தை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே. உனக்கு எது வேண்டுமோ, உன் மனதிற்குள் எது உறுத்தி கொண்டே இருக்கின்றதோ என்னிடம் மட்டுமே பகிர்ந்து என்னிடம் மட்டுமே சொல்லிவிடு. கடவுளை மட்டுமே நம்பி என்னிடம் மட்டுமே சொல்லிவிடு. அடுத்தவர்களை ஒருபோதும் நம்பாதே என் செல்லமே. கடவுள்கள் மனித ரூபத்தில் உதவி செய்வார்களே தவிர மனிதர்கள் கடவுளாக ஒரு நாளும் வாழ மாட்டார்கள். அதனால் தான் சொல்கின்றேன், உன்னுடைய ரகசியங்களை அடுத்தவரிடம் பகிர வேண்டாம் என் செல்லமே. என்னை நம்பி என்னிடம் நீ கேட்கும் வேண்டுதல்களை கொடுக்கும் நான் உன்னுடைய மனக்குழப்பத்தையும் உன்னுடைய ரகசியத்தையும் காப்பாற்ற மாட்டேனா? நான் நிறைவேற்ற மாட்டேனா? சரி செய்ய மாட்டேனா? அகில உலகத்தை ஆளும் அங்காள பரமேஸ்வரி நான் என்றுமே உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. எதற்கும் பயப்படாதே, முன்னேறி செல் என் தங்கமே. குழந்தையே, இந்த ஓம் சக்தி உனக்கு தெளிவையும் தைரியத்தையும் தரும் வாக்கை கொண்டு வந்திருக்கின்றேன். தவறாமல் கேள். என் அன்பு குழந்தையே, காலம் போடும் கணக்கை கடவுளை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது. கடமையை செய், கடவுளை நினை. நடப்பதெல்லாம் நன்மைக்கே. எதை கொடுத்தும் நல்ல பெயரை தொடர்ந்து வாங்க நினைத்தாலும் அது கொடுக்கும் வரைதான் அது நிலைக்கும் என்பதை புரிந்துகொள். பிடித்த உறவானாலும் பிடிக்காத உறவானாலும் எல்லோரிடமும் சிரித்து பேசு, சிந்தித்து பேசு. ஆனால் தாழ்த்தி மட்டும் பேசாதே. ஒருவர் செய்த நன்றியை நினைத்து பார்ப்பவர்களின் நன்றி உள்ள மனிதன் கடவுளுக்கு மிகவும் நெருக்கமான மனிதன். நம்பிக்கை இருந்தால் மட்டுமே போதாது, துணிவும் துடிப்பும் இருந்தால் மட்டும்தான் எதையும் சாதிக்க முடியும். அமைதியை விட மகிழ்ச்சியானது வேறு எதுவுமே இல்லை செல்லமே. எதையும் மனம் விட்டு பேசாத வரை எல்லாம் மன அழுத்தமே. தேவை என்றால் தேனை மாதிரி பேசுவார்கள், தேவை இல்லை என்றால் தேள் மாதிரி கொட்டி பேசுவார்கள். இதை நீ புரிந்து கொண்டு செயல்படு. செய்யும் வேலை மகிழ்ச்சியாக இருந்தால் வெற்றி மேல் வெற்றி உன்னை வந்து சேரும். ஒரு சில மனிதர்களை எதிர்பார்ப்பதால் தான் இங்கு பல மனிதர்களின் வாழ்க்கை வெளிச்சமாய் இருக்கிறது. தனக்குள் இருக்கும் திறமையை தானாக யாரும் உணர்ந்ததில்லை. வந்த பாதையை மறக்காமல் இருந்தாலே போதும், பாதை தெளிவாக இருக்கும். உன்னை விற்று சென்றவர்கள் ஏதாவது ஒரு வேளையிலாவது உன்னை இழந்ததை கண்டிப்பாக புரிந்து கொள்வார்கள். அதற்காக நீ அவர்கள் போல நடந்து கொள்ள வேண்டாம்.
ஏனென்றால் நீ என் செல்ல பிள்ளை. எல்லாவற்றையும் நேசிக்க மட்டும் செய். மற்றவற்றை என்னிடம் வைத்துவிடு. அதை உன் அன்னை நான் பார்த்து கொள்கிறேன். எந்த சிக்கலும் உன்னை சிதைக்க வந்ததல்ல, உன்னை செதுக்க வந்தது என்பதை முழுமையாக புரிந்து கொள். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரதான் செய்யும். அதை என்னிடம் முழுமையாக வைத்துவிட்டு நீ மகிழ்ச்சியாக இருந்தாலே மறக்க முடியும். எவ்வளவு வேகமாக போகிறாய் என்பதை விட எந்த பாதையில் போகிறாய் என்பதுதான் முக்கியம். இனி எதற்கும் கலங்காதே என் தங்கமே. குழந்தையே, நான் கூறியது புரிந்ததல்லவா? இன்னும் 2 நாட்கள் நீ நினைத்ததை நடத்தி காட்டப் போகிறேன். நிச்சயம் அதுவும் நடந்தே தீரும். நீயே வேண்டாம் என்றாலும் உன் வாழ்க்கையை நல்லதாக மாற்றி அமைக்க வேண்டியது உன் அன்னை என் பொறுப்பு. அதை நான் முழுமையாக செய்து முடிப்பதில் என் கடமை. என் கடமையை நான் நிச்சயம் செய்வேன். என் பிள்ளைக்கு வேண்டிய அனைத்தையும் நான் தருவேன். குழம்பி தவிக்காதே என் செல்லமே. உன் குழப்பங்கள் தீர்ந்துவிடும். அதை நான் தீர்த்து வைப்பேன். என் பிள்ளையின் வாழ்வில் உள்ள சிக்கல்கள் அனைத்தையும் நான் சரி செய்வேன். உனக்கான நல்லதை மட்டும் உன் அன்னை நான் உனக்கு செய்து தருவேன். உன் வேண்டுதல்களை, என்னிடம் வைத்த பிரார்த்தனைகளையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். அத்தனை விஷயங்களையும் உனக்கு வெற்றியை தருவதற்காகவே உனக்கான வரத்தோடு உன் வீட்டு வாசலில் நான் காத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஏன் இவ்வளவு வேதனை? எனக்கு எப்பொழுது நல்லது செய்வீர்கள்? என் வாழ்க்கையில் எதுவும் நன்றாக நடக்கவில்லையே என்று கவலைப்படாதே. இனி நீ கேட்காமலேயே உனக்கு எல்லாம் செய்த நான், இத்தனை காலம் செய்து கொண்டிருந்த நான், இப்பொழுது நீ பலமுறை என்னிடம் கேட்டும் வேண்டியும் ஏன் செய்து கொடுக்கவில்லை என்று யோசிக்கின்றாயா? உன்னை காக்க வேண்டும், காக்க வைக்க வேண்டும் என்பது, உனக்கு தரக்கூடாது என்பது என்னுடைய தேவையில்லை தங்கமே. ஏக்கத்தில் நீ படும் கஷ்டத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். எது எப்படி சரி செய்ய வேண்டும் என்று உன் வாழ்க்கையில் உன்னையும் அழகாய் மாற்றுவதற்கான தேவையான எல்லாவற்றையும் நான் இப்பொழுது வரமாய் கொடுத்தருள போகிறேன். அதற்குள் ஏன் அவசரப்படுகின்றாய்? என் செல்லமே, அன்பாகவும் பாசமாகவும் என்னை அம்மா என்று அழைத்த உனக்காகவே, என்னை எதிர்நோக்கி வணங்கும் உனக்காகவே என் அனுகிரகத்தில் உன்னை உணரச் செய்தேன். ஆம் குழந்தையே, அன்பின் வடிவமான என் பிள்ளையான உனக்காகவே வசந்த காலத்தில் வழியை காட்டப் போகிறேன். அதை பார்த்து நீ இன்ப அதிர்ச்சி அடையப் போகின்றாய். உன் வாழ்வில் நல்லது நடப்பதற்கான வழிகளையும் நிச்சயம் நீ உணரத்தான் போகின்றாய். நீ சேர வேண்டிய இடத்தில் நிச்சயம் உன்னை சேர்ப்பேன். உன்னை வசந்த காலத்தோடு ராஜயோக வாழ்க்கையை வரவைத்து உனக்கென எல்லா விஷயங்களையும் நான் செய்து கொடுப்பேன். அது எல்லாமே உன்னை வந்து சேர்வதற்கான வரங்களையும் நான் உனக்கு கொடுத்தருளப் போகிறேன். என் வரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் உன்னை எப்படி உன் தாயாகிய நான் ஏமாற்றுவேன்? அம்மா ஓம் சக்தி தாயே என்று உன் மனம் வருத்தத்தை என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். உன்னை காப்பாற்றி உனக்கு தேவையானதை உனக்காக கொடுக்க வந்திருக்கிறேன். உனக்கு தேவையான எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நீ இன்பமாக தான் வாழப்போகின்றாய். உன் வாழ்க்கையில் நினைத்தபடி ஆசைப்பட்ட வேலைகளையும், உன் மனம் விரும்பிய மாலைகளையும், பதவி உயர்வையும், நல்ல வருமானத்தையும், செல்ல செழிப்பையும், ஆரோக்கியமான வாழ்க்கையும் உனக்கு வரமாக கொடுக்க வந்துள்ளேன். என்னை உள்ளே அழைத்தாலே போதும். உன் வாழ்க்கை இன்பமயமாக மாறிவிடும். உனக்கு வேண்டிய அனைத்தையும், நீ விரும்பிய அனைத்தையும் உன் வாழ்வில் விரைவிலேயே உன்னை வந்து சேரும். உனக்கு இன்ப அதிர்ச்சியை தரும் உன் கடந்த கால வாழ்க்கையில் இதுவரை எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு இருந்த நீ ஏமாற்றத்தை மட்டுமே தானே பார்த்தாய். அதனால் நான் நினைத்தது எதுவும் எப்பொழுதுமே நடக்கவில்லை என்று மனம் சோர்ந்து விட்டாயா? தங்கமே, கவலைப்படாதே. இனிமேல் நீ நினைத்ததை நடக்காமல் போக விடமாட்டேன். நான் சொல்வதை கவனமாக கேள். நீண்ட காலமாக உன் வாழ்க்கையில் தேவையான ஒரு விஷயத்தை என்னிடம் பிரார்த்தனையாக தினமும் கேட்டுக்கொண்டே இருந்தாய்தானே? அது இன்னும் நடக்கவில்லையே. எப்பொழுதுதான் நடக்கும்? என் விதி எப்பொழுதுதான் மாறும் என்று நினைக்கின்றாயா? கூடிய விரைவில் உன் வாழ்வில் நீ நினைத்தது போலவே, விரும்பியது போலவே அனைத்தும் நடக்கப் போகிறது. என் குழந்தையே, என் ஆசீர்வாதம் உன்னிடம் இருக்கும் பொழுது முடியாத காரியங்களும் நடக்காத விஷயங்களுமே நடந்துவிடும். என் செல்லமே, நீ எதிர்பாராத ஒரு விஷயம் நற்செய்தியாக உன்னை தேடி வரப்போகிறது. என் வாக்கு நிச்சயமாக பலிக்கும். உனக்கு வேண்டியதை நான் அள்ளித்தரப் போகிறேன். இப்பொழுது நீ அனுபவித்திருக்கும் கஷ்டமானது கூடிய விரைவிலேயே உன்னை விட்டு விலகி போகும். என் செல்லமே, கலங்கிய உன் மனதை முதலில் தெளிவாக்கு. நல்லது கண்டிப்பாக நடக்கும். நான் நினைத்தது எப்பொழுது நடக்கும் என்று கலங்கி கிடக்கும் உன் மனதை முதலில் தெளிவாக்கு. நல்லது நடக்கப் போகிறது, நான் நினைத்தது நடக்கப் போகிறது என்று உன் மனதில் நீயே சொல்லிக்கொள். அதுவும் சாதாரணமாக இல்லை, சந்தோஷமாக சொல்லிக்கொள். உன் முழு நம்பிக்கையோடு சொல். அது உடனே நடக்கும் என்று முழுமையாக நம்பு. அந்த நம்பிக்கைக்கு எதிராக வந்த எந்த எண்ணமும் உன்னை தீண்டாமல் மேலும் மேலும் நேர்மறையாக யோசி. நீ ஆசைப்பட்டது நிச்சயமாக உனக்கு கிடைக்கப் போகிறது.
நான் என்னதான் நல்லது நடக்கும் என்று நினைத்தாலும் மனதிற்குள் ஏதோ ஒரு பயம் என்னை எங்கு எதுவும் நடக்காமல் போய்விடுமோ என்று பதற்றப்பட வைக்கிறது என்று நீ என்னிடம் கூறுவது எனக்கு நன்றாகவே கேட்கின்றது. நீ உன்னை முழுமையாக நம்புகிறாய் என்றால் உனக்கு பயம் பதட்டம் இதெல்லாம் ஏன் வரப்போகிறது? முதலில் நீ உன்னை நம்பு. நீ நினைத்தது உனக்கு கிடைத்த பிறகு உன் வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக இருக்கும் என்று அதை பற்றி யோசி. மற்ற விஷயங்களை மேலும் யோசிக்காமல் உன் எண்ணங்களை எல்லாம் நேர்மறையான சிந்தனைகளை கொண்டு எனக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் என்று நம்பு. அதற்கு இந்த ஓம் சக்தியே உனக்கு துணையாக இருப்பேன் என்பதையும் நம்பு. நேர்மறையான எண்ணங்களை தான் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிறது. அதை எப்பொழுதுமே மறக்காதே. சந்தோஷமாக இரு, நம்பிக்கையோடு இரு. சந்தோஷத்துடன் வெற்றியும் உனக்கு வரப்போகிறது. உன் வெற்றியை நான் உருவாக்கப் போகின்றேன். ஒரு கடினமான சூழ்நிலையில் நீ கடந்து வர உறுதியான பக்தியும் நீடித்த திறமையும் குறையாத நம்பிக்கையும் உனக்கு நிச்சயம் தேவை. உன் கஷ்டங்கள் உன்னை பாடாய்படுத்தி நடுநடுங்க வைத்து உன் வாழ்க்கையை தலைகீழாக கூட மாற்றலாம். ஆனால் அந்த சூழ்நிலைகள் கூட நிரந்தரம் கிடையாது என்று நம்பிக்கையோடு இதிலிருந்து நீ மீண்டு வருவாய் என பொறுமையோடும் காத்திருந்தால் நிச்சயம் உன் கஷ்டங்கள் எல்லாம் விலகி உனக்கான நல்லது நடக்க தொடங்கும். நம்பிக்கை வை, நன்றாக வாழ்வாய். இனிமேல் வெற்றிதான் உனக்கு. உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. நீ வேண்டியது விரும்பியது எதை கேட்டாயோ நிச்சயம் உன்னிடம் நான் தருவேன். ஒருவர் தன் வாழ்வில் துன்பம் வரும்பொழுது மனதில் என்ன நினைத்து கொண்டு கைகூப்பி வணங்கினால் அவர்களை மட்டுமல்ல அவர்கள் குடும்பத்தையும் காப்பாற்றுவேன். மகிழ்ச்சியோடு இரு. மற்றவர்கள் கண் முன்னால் மற்றவர்களுக்கு பிடித்த மாதிரி பளபளப்பாக வாழ்வதை விட உனக்கு பிடித்த மாதிரி சந்தோஷமாக வாழ பழகு. நம்பிக்கை இழந்தவர் ஒருபோதும் வாழ்வில் வெல்வது கிடையாது. அதே போல நம்பிக்கையோடு இருப்பவர்கள் வாழ்வில் விழுந்து போவதும் கிடையாது. அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து கொண்டு வாழாதே. அடுத்து என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று தைரியமாக துணிவோடு நீ வாழ ஆரம்பித்தாலே என் துணை உனக்கு நிச்சயம் இருக்கும். எப்பொழுது நீ அம்மா ஓம் சக்தி தாயே என்று என்னை நம்பி வந்தாயோ அப்போதே நீ என் பொறுப்பில் வந்துவிட்டாய். கவலைப்படாதே, நான் உன்னை சிறப்பாக வாழ வைப்பேன். ஏதாவது ஒரு விஷயத்தில் நீ தோற்று போனாலும் கூட உன் மனதில் இருக்கும் தைரியத்தையும் துணிவையும் இழக்காதே. உன் தாய் நான் இருக்கின்றேன். இனி மகிழ்ச்சியான பாதையில் உன்னை வழி நடத்தி அழைத்துச் செல்ல போகின்றேன். உனக்கு வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும். உன்னை நல்ல வழியில் செலுத்துவது இனி என்னுடைய பொறுப்பு. உன்னிடம் இல்லாததை நீ கடவுளிடம் கேட்கின்றாய். உன்னிடம் இருப்பதை நீ மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்தால் நீயும் கடவுளின் அம்சமாக பார்க்கப்படுவாய். என் செல்லமே, ஏமாற்றங்களை நினைத்து வருத்தப்படாமல் மற்றவர்களை நினைத்து சந்தோஷப்படு. நீ எதிர்பார்த்த மாற்றங்களை உன்னால் வெளிக்கொண்டு வரப்போகின்றாய். நடக்குமா நடக்காதா என்ற மனப்போராட்டம் இனி உனக்கு வேண்டாம். அனைத்தையும் நடத்துபவள் நான் தான் என என்னை நம்பு. உனக்காக நீ எதிர்பார்த்தது அனைத்தும் உன்னிடம் தேடி வரப்போகிறது. நீ வாழ்வில் வெற்றி பெறப் போகின்றாய். என் அன்பு தங்கமே, நான் தான் உன் தாய் ஓம் சக்தி பேசுகின்றேன். நான் சொல்வதை நீ முழுவதுமாக கேள் என் தங்கமே. உனக்கு ஒரு அவசர செய்தினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி வந்திருக்கின்றது. அதை நீ யாருக்கும் சொல்லாமல் தனிமையில்தான் கேட்க வேண்டும். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? இங்கு ஒருவருக்கு நல்ல செய்தி வந்துவிட்டது என்றால் அருகில் இருப்பவர்களுக்கெல்லாம் வயிற்றெரிச்சல் வந்துவிடுகின்றது அல்லவா? அதனால்தான் என் பிள்ளை உனக்கு வந்திருக்கின்ற இந்த நல்ல செய்தினை என் பிள்ளை நீ மட்டும் தனிமையில் கேட்டு மனமகிழ்ச்சி அடைந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. உண்மையாகவே இது வேறு யாருக்குமான செய்திகளாக இருக்குமாயின் அவர்களுக்கு தானாகவே சென்று சேர்ந்துவிடும். உனக்கான செய்தியாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அது உன்னை வந்து சேரும் என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்பொழுதும் வாழ்க்கையில் சரியாக நடந்துவிட வேண்டும் என்று நீ எதிர்பார்த்து நிற்காமல் என்ன நடக்கின்றதோ அதை சரியாக நாம் பார்க்க வேண்டும் என்று என் குழந்தை நீ எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, பொறுத்ததும் பொறுத்தாய். இன்னும் சில காலம்தான். நீ பொறுமையாக இருந்துவிட்டால் தாமதங்கள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல தரமான விஷயங்களை கொண்டு வந்து உன் கண் முன்னால் நிறுத்தும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, வழி தெரியாத பாதையில் மன வலிகளோடும் வேதனைகளோடும் நீ செல்லும் பொழுது உன்னுடன் யாரும் இல்லையே என்று நீ நினைத்து வருந்தாதே. எப்பேற்பட்ட கஷ்டத்தில் நீ இருந்தாலும் உன் ஓம் சக்தி தாயான நான் ஒரு நாளும் உன்னை கைவிட்டுவிட மாட்டேன். எப்பொழுது உனக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே. இன்பம் துன்பம் இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை. இன்பத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு என் பிள்ளை துன்பங்களை எல்லாம் துணிவோடு எதிர்த்து நின்று வென்று காட்ட எப்பொழுதும் நீ தயாராக இருக்க வேண்டும். எத்தனை சோதனை உன் வாழ்க்கையில் வந்த பொழுதிலும் என் பிள்ளை இதுவும் கடந்து போகும் என்று நீ அதை கடந்து வர தொடங்கிவிட்டாய் அல்லவா? இது ஒன்று போதும் உன்னுடைய சிக்கலான காலங்கள் எல்லாம் முடிந்து நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழ்வதற்கு அடித்தளமாக அது அமைந்துவிடும். என் பிள்ளையே, ஒரு நிமிடம் நான் சொல்வதை தெளிவாக புரிந்து கொள். யாரேனும் ஒருவர் உன்னிடத்தில் வந்து உனக்கு நேரம் சரியில்லை என்று சொல்லிவிட்டார்கள் என்றால்
உடனே ஐயோ நமக்கு நேரம் சரியில்லையே, இனி என்ன நடக்கப் போகின்றதோ, நம் வாழ்க்கை என்னவாக போகின்றதோ என்று எண்ணி கலங்கிவிடாதே என் தங்கமே. அதனை கண்டுகொள்ளாமல் உன்னுடைய ஓம் சக்தி தாயான என்னிடத்தில் நீ அதனை விட்டுவிட்டு நீ உன் வாழ்க்கையை கவனிக்க தொடங்கு. ஏன் என்றால் உனக்கான நேரத்தை உருவாக்குவதே உன் தாய் ஓம் சக்தி அல்லவா. அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றி உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை என்னுடைய ஆசீர்வாதத்துடனும் உனக்கு எல்லா வளங்களும் கிடைக்கும்படி உன் அம்மா நான் நிச்சயமாக செய்வேன். நான் என்றுமே உனக்கு நல்ல தாயாகவும் நல்ல தந்தையாகவும் இருந்து வழிநடத்துவேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் பிள்ளையே. உனக்கு எது நல்லது எது கெட்டது என்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும். நீ வேண்டாம் என்று என்னிடத்தில் சொன்னாலும் உனக்கு நல்லது என்ற ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் நான் அதை உன் கைகளில் தந்தே தீருவேன். என் தங்கமே, உன்னை யார் விழ வைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் நான் எழ வைப்பேன். உன்னை அழ வைத்தவர்கள் முன்பாக நான் உன்னை வாழ வைப்பேன். என் தங்கமே, சில சமயங்களில் உனக்கு இரவு நேரங்கள் ஆகும் பொழுது அனைத்து உறவுகள் இருந்தும் யாரும் இல்லாதது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். அந்த நேரத்தில் என் பிள்ளை நீ கவலைப்படாது என் தங்கமே. என் மனது எப்பொழுதும் உன்னைத்தான் சுற்றி கொண்டிருக்கின்றது என்றால் அது அம்மாவால் ஒரு நாளும் மறுக்க முடியாது. இந்த தாயானவளின் அன்பு மனது எப்பொழுதும் உன்னை மட்டும்தான் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. நான் உன் அருகில் இருக்கும் பொழுது நீ இனி எப்பொழுதும் கவலைப்படாதே. உன்னோடு இருப்பவள் நான் ஓம் சக்தி தாய் என்பதை நீ ஒருபொழுதும் மறந்து விடாதே என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் நீ தனியாக போராடி கொண்டிருக்கின்றாய். உனக்கு வெற்றி கிடைக்குமா என்ற சந்தேகம் உனக்குள் இருக்கும் என்றால் நான் சொல்வதை கேட்டு அதை நீ திரித்துக்கொள். நீ தனியாக போராடி கொண்டிருப்பது உனக்கு கிடைத்த முதல் வெற்றிதான். எத்தனை எதிரிகள் உன்னை சூழ்ந்து நின்றாலும் மனதால் ஒரு முறை இந்த ஓம் சக்தி தாய் என்னை நீ அழைத்தால் போதுமல்லவா. இந்த ஓம் சக்தி ஆனவள் எப்படி எதிரிகளை துவம்சம் செய்கின்றாளோ அதுபோல உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களிலும் இருந்தும் உன்னை மீட்டெடுத்து விடுவாள் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, நீ மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா. அந்த விஷயம் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. அதற்கு தாமதங்கள் ஆனாலும் ஒரு நாளும் தட்டி போகாது என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் ஒரு நிச்சயமான சந்தோஷத்தை பெற வேண்டும். ஒரு நிரந்தரமான மன நிம்மதியை அடைய வேண்டும் என் பிள்ளையே. மனதில் கோபம் வந்துவிட்டது என்றால் அந்த நேரத்தில் பேசுகின்ற வார்த்தைகளில் அதிக கவனம் வேண்டும் என்று அம்மா பலமுறை சொல்லி கொண்டிருக்கின்றேன். இயற்கையும் வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஏனென்றால் பகலும் இரவும் மாறி மாறி வரும். உன்னை குறை சொல்லுகின்றவர்கள் யாருமே இங்கு உத்தமர்கள் இல்லை. அதை முதலில் நீ நினைவில் வைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் பல கேள்விகளுக்கு உனக்கு விடை கிடைத்தது கிடைக்காததானாலும் அந்த கேள்விகள் மூலமாக உனக்கு நிறைய அனுபவங்கள் மட்டும் வாழ்க்கை கிடைத்திருக்கின்றது அல்லவா. அந்த அனுபவத்தை கொண்டு உன் வாழ்க்கையை நீ முன்னெடுத்து சென்று கொண்டிரு. எல்லோரும் அவரவர் தேவை முடியும் வரைதான் உன்னை உபயோகப்படுத்தி கொள்வார்கள். அவர்களின் தேவை முடிந்தவுடன் உன்னை குறை கூறுவார்கள். நல்லதோ கெட்டதோ யாருக்காகவும் உன்னை எப்பொழுதும் நீ மாற்றிக்கொள்ள நினைக்காதே. நீ இப்பொழுது ஒன்றை இழக்கின்றாய் என்றால் அதை நினைத்து வருந்தி விடாதே. வாழ்க்கையில் உன்னை இதைவிட ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை பெறுவதற்காக தயார்படுத்தி கொண்டிருக்கின்றது என்று நீ மனமகிழ்ச்சிதான் அடைந்து விட வேண்டும் என் தங்கமே. நிச்சயமாக உன் கஷ்டங்களை நீ பகிர்ந்து கொள்ள நினைக்கும் பொழுது உன் தாயானவள் என்னிடத்தில் பகிர்ந்து கொள். நான் உனக்கு எப்பொழுதும் ஆறுதலாகவும் ஆதரவாகவும் நல்ல வார்த்தைகளை கொடுத்து விடுவேன். யார் மூலமாவது உன் செவிகளில் நான் நல்ல ஆறுதல் வார்த்தைகளை கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ என்னை நினைத்து என்னையே சரணடைந்து விட்ட பிள்ளை அல்லவா. இனி நீ எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய அம்மாவாக உன்னை தாங்கி நிற்பதற்கு நான் என்றும் இருக்கின்றேன். என் குழந்தையே, நீ எதற்கும் துணிந்து நில். எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கையில் துவண்டு போய்விடாதே. உன் துணையாக நான் இருக்கும் வரை எதை நினைத்தும் என் பிள்ளை நீ கலங்கி விடாதே. என் தங்கமே, புண்ணியங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் அழிவது கிடையாது. அதே போல பாவங்கள் எப்பொழுதும் யார் வாழ்க்கையிலும் கழிவதும் கிடையாது. நினைத்ததும் விதைத்ததும் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, அமைதியாக இரு. உன்னுடைய சோகம், உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய மனவலி வேதனைகள் அனைத்தையும் நான் அறிவேன். கவலைப்படாமல் இருந்தால் உனக்கான நிம்மதியை நான் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய எண்ணங்கள் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பத்தை கொடுத்து விடக்கூடாது. பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என் தங்கமே. என் தங்கமே, உனக்கு புண்ணியங்கள் அதிகமாக வேண்டுமா? அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா?
உன் அருகில் யாரேனும் மனவேதனையோடு இருந்தால் அவர்களுக்கு நீ கொடுக்கின்ற வார்த்தைகளும் நீ கொடுக்கின்ற உன்னுடைய புன்னகையுமே அவர்களின் ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிட்டு அவர்கள் எடுக்க இருக்கின்ற தவறான முடிவிலிருந்து அவர்களை நல்ல வழிக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அப்படி ஒருவரை கொண்டு வந்து சேர்க்கின்றது என்றால் அந்த நேரம் உன் வாழ்க்கையில் உன்னுடைய புண்ணிய பலன்கள் எல்லாம் அதிகரித்து இனி எல்லாமே உனக்கு நன்மையை கொடுக்கும். என் பிள்ளையே, இனியாவது எப்பொழுதும் என் பிள்ளை மனமகிழ்ச்சியோடும் முகத்தில் எப்பொழுதும் உனக்கு சந்தோஷமும் இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் இந்த ஓம் சக்தி தாய் இருக்கின்றாள் என்பதை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் அம்மா நான் உன்னுடன் இருப்பேன் என்ற புரிதல் உனக்குள் இருக்க வேண்டும். வேறு எந்த ஒரு கஷ்டங்களும் இனி உன் வாழ்க்கையில் உன்னை தீண்டாதபடி நான் பார்த்து கொள்வேன். என் அன்பு தங்கமே, என்றுமே இந்த ஓம் சக்தி தாயான என்னுடைய ஆசீர்வாதங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். என் அன்பு பிள்ளையே, அற்புதமான பேரதிர்ஷ்டம் தரக்கூடிய இந்த நல்ல நாளில் உன் அம்மா ஓம் சக்தி உன் முன்னால் நிற்கிறேன் என்றால் நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் அதிர்ஷ்டமாக மாறப்போகிறது என்ற அர்த்தம். இப்பொழுது நான் சொல்வதை முழுமையாக கேள் என் செல்லமே. தேடி வந்து நான் கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை தட்டிவிட்டு தாண்டி போய்விட்டு அதன் பிறகு நான் நினைத்தது எதுவும் கிடைக்கவில்லையே, நான் ஆசைப்பட்ட எதையும் நீ எனக்கு செய்யவில்லையே என்று என் மீது வருத்தம் கொள்ளாதே. இப்பொழுது நான் சொல்வதை முழுமையாக கேள். இனிமேல் உன் வாழ்வில் நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஏனென்றால் இதுநாள் வரைக்கும் கஷ்டத்தையும் காயத்தையும் வருத்தத்தையும் வேதனையும் நீ சந்தித்து விட்டாய். இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஏன் தெரியுமா? வாழ்க்கையில் முன்னேற துடிக்கும் எல்லோருக்குமே கஷ்டங்களும் தோல்விகளும் துயரங்களும் துன்பங்களும் வரத்தான் செய்யும். ஏனென்றால் காயம் இல்லாமல் காலம் எதையும் அவ்வளவு சுலபமாக கற்றுக் கொடுத்து விடாது. என் தங்கமே, மனிதனாக பிறந்தவர்கள் எல்லோருமே கஷ்டப்பட வேண்டும், பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும், சவால்களை தாண்டிதான் சாதிக்க வேண்டும் என எழுதப்பட்டிருப்பது தானே உலகின் நியதி. நீயும் அப்படி உன்னுடைய கஷ்டங்களையும் காயங்களையும் மறந்துதான் இந்த உலகில் ஜெயிக்கப் போகின்றாய். எப்பொழுதுமே நீ எல்லா விஷயங்களையும் சார்ந்துதான் இருக்கின்றாய். இந்த உலகில் மனிதர்களாக பிறந்துவிட்டாலே ஒருவரை இன்னொருவர் சந்திக்காமல் யாருக்கும் எதையும் கொடுக்காமலும் எதிர்பார்க்காமலும் வாழவே முடியாது. எல்லா மனிதர்களும் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழக்கூடிய இந்த சமூகத்தில் நீ ஏன் எப்பொழுதுமே தனிமையில் இருக்க வேண்டும் என்று யோசிக்கின்றாய்? மனிதர்கள் என்றால் முன்பின் முரண்பாடு உள்ளவர்களாகவும் உன் கருத்தோடு ஒற்று போகாதவர்களாகவும் உன் குணத்தோடு ஒற்று போகாதவர்களாகவும் இருக்கத்தான் செய்வார்கள். அவர்களை புரிந்து கொண்டால் அதற்கு ஏற்றாற் போல நீயும் சரி செய்து சமாளித்து வாழ வேண்டுமே தவிர யாரும் எனக்கு தேவையில்லை என்று எந்த உறவையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தனியாக இந்த உலகில் வாழ முடியாது. என் செல்ல பிள்ளையே, இந்த உலகத்தில் நிமிர்த்த முடியாதது நாய் வாள் மட்டும் அல்ல. சில பேர் மனதையும் மாற்ற முடியாது, சில பேர் குணத்தையும் எண்ணத்தையும் மாற்ற முடியாது. அதற்கேற்றாற்போல் நீதான் மாற வேண்டும். அவர்கள் அப்படிதான் என்று தெரியும் அல்லவா? அவர்களிடம் எது வேண்டுமோ அதற்கு மட்டும் நாடிப்போ, எது வேண்டுமோ அதை மட்டும் பேசு. பேச்சையும் பழக்கத்தையும் அளவாய் குறைத்துக்கொள். தேவையான விஷயங்களை மட்டும் நீ பழகினால் போதும், பேசினால் போதும். பலம் வாய்ந்த சிங்கங்கள் கூட சில நேரம் வேடன் வைத்த வலையில் சிக்கிக்கொள்ளும். ஆனால் நரிகள் மாட்டுவதில்லை தெரியுமா? ஏனென்றால் சாதுரியமாக தைரியமாக திறமையாக சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் எப்படிப்பட்ட விஷயத்திலும் தப்பித்து விடலாம். ஏனென்றால் சாதுரியமாக வாழக்கூடிய மனிதர்களுக்கும் இங்கு பொறிகள் விரிக்கத்தான் படுகிறது. ஆனால் அவர்கள் எப்படி அந்த பிரச்சனையில் மாட்டாமல் தப்பிக்கின்றார்களோ அதே போல நீயும் எல்லாவற்றையும் திறமையாக சிந்திக்கக்கூடிய ஆளாக மாறிவிடு. இந்த உலகத்தில் இருக்கின்றவர்கள் நிறைய பேர் அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்வதென்றால் உடனே ஓடி வருவார்கள். ஆனால் ஊருக்கே உபதேசம் செய்பவர்கள் தனக்கென்று வரும்பொழுது மட்டும் சில விதிவிலக்குகளை வைத்து கொண்டுதானே வாழ்கின்றார்கள். உன் வாழ்க்கையிலேயும் அப்படி யாராவது எதையாவது விதிவிலக்கென்று வைத்துவிட்டு அவர்கள் சொல்வதை தான் நீ செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டு அறிவுரை செய்து வாழ்பவர்களே ஆனால் அவர்கள் சொல்வதெல்லாம் சரி என்று கேட்டுவிட்டு உன்னுடைய மனசாட்சிப்படி உன் வாழ்க்கையை வாழ்ந்தால் போதும். அடுத்தவர்கள் 1000 சொல்வார்கள், அதையெல்லாம் காதோடு கேட்டுக்கொள். உன் மனதிற்குள் இருக்கி அதை பற்றி யோசிக்க வேண்டும் என்ற அவசியம் உனக்கு இல்லை என் செல்லமே. அதே நேரம் நல்லவர்களின் மேலும் நட்பும் பாசமும் கொள்வதெல்லாம் சரிதான். ஆனால் உன்னை நம்ப வைத்து ஏமாற்றுவர்களை கெடுத்து நீ வாழக்கூடாது செல்லமே. உன்னை ஏமாற்றியவர் நிச்சயம் வருங்காலம் முழுவதுமே வருந்தும் காலமாக தான் மாறப்போகிறது. நீ அதை பற்றி கவலைப்படாதே. உனக்கு கெடுதல் செய்துவிட்டு இந்த உலகத்தில் யாராலும் நிம்மதியாக வாழ முடியாது. வாழவும் நான் விட்டுவிட மாட்டேன். என்ன நடந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு கடந்து போவதுதான் வாழ்க்கை. உன் வாழ்க்கையிலேயும் கவலை, கஷ்டம், அவமானம், தோல்வி என்று
எது வந்தாலும் எதையும் பொருட்படுத்தாமல் அனைத்தையும் கடந்து செல்ல தயாராக இரு. மனிதர்கள் எல்லாம் தனக்கு நடந்தால்தான் கஷ்டம் விரக்தி அடைந்து வேதனை கொள்வார்கள். ஆனால் அடுத்தவர்கள் என்றால் சுலபமாக துரோகத்தை செய்து விடுவார்கள். சுலபமாக ஏமாற்றும் வாய்ப்பு கிடைத்தால் ஏமாற்றி அவர்களை கேலி செய்து சிரித்து சந்தோஷப்பட்டு வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் நிறைய பேர் இவ்வுலகில் இருக்கிறார்கள். இதை எதையுமே சந்திக்க முடியாமல் மனித வாழ்க்கை வாழக்கூடியதாக தானே இருக்கிறது. உன்னையும் ஏமாற்றுகிறார்கள். அப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும், யோசிக்க வேண்டும் தெரியுமா? நீ நம்பும் நபர் உண்மையா இல்ல துரோகியா என்பதை உணர வேண்டும் என்பதில் தெளிவான ஆளாயிரு. இனிமேலும் கூட யார் நல்லவர்கள் யார் ஏமாற்றுபவர்கள் என்று தெரியாத அப்பாவி பிள்ளையாக யதார்த்தமான வெகுளித்தனம் கூடிய பிள்ளையாக நீ இருந்து விடாதே. உன்னை யார் எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள், உனக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிறார்கள் என்பதை முதலிலேயே நீ தெரிந்து கொள். அவர்கள் உன்னை ஏமாற்றிய பிறகு புரிந்து கொள்ளாதே. உன்னை ஏமாளியாக நினைக்கும் மனிதர்கள் கண்முன்னே நீ கோமாளியாக இருந்து விடாமல் தெளிவான பிள்ளையாக இருந்து அவர்கள் ஏமாற்றும் முன்பு அவர்களை விட்டு விலகிவிடு. உன்னுடைய தாயின் வயிற்றில் நீ கருவறைக்குள் தனியாக இருக்க பயிற்சி பெற்றுவிட்டாய் தானே. அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் மட்டும் யார் உன்னை விட்டு போனால் என்ன வந்தால் என்ன, எதையும் பெரிதாக நினைத்து வருத்தப்படாதே. தனிமையே கிடைத்தாலும் அதை விரும்பி ஏற்றுக்கொள். அந்த தனிமையை உனக்கு இனிமையான விஷயமாக நான் மாற்றி கொடுக்கின்றேன். நிறைய பேர் கூட்டமாக சொந்தமாக உறவுகளாக இருக்கும் பொழுது நீ வலிமையா இருக்கின்றாய் என்பது அர்த்தம் கிடையாது. நீ தனிமையில் இருக்கும் பொழுது யாரும் உனக்கு உதவி செய்யாத போது எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உனக்கு வரும் பொழுதும் கூட நீ அதை தைரியமாக சமாளிக்கிறாய் என்றால்தான் நீ வலிமையான பிள்ளையாக இருக்கின்றாய் என்ற அர்த்தம். நிச்சயமாக உன் அம்மா ஓம் சக்தி நானும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை அதிர்ஷ்டம் நிறைந்ததாக அமைத்து தருவேன். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உனக்கு நடக்கும்படி செய்கின்றேன். என் செல்லமே, உன் வாழ்க்கையில் நீ கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இது. உனக்கு நேரம் காலம் நிச்சயம் மாறும். உனக்கான நல்லது நிச்சயம் நடக்கும். அதுவரை கொஞ்சம் எல்லாவற்றையும் பொறுத்துக்கொள். பொறுமை என்பது நிச்சயம் உன் வாழ்க்கையை பொக்கிஷமாக மாற்றியே தீரும். நீ எதற்கும் கவலைப்படாதே. உன் பின்னால் இருக்கிறவர்கள் எல்லாம் உன்னை பிடிக்கும், உனக்கு நல்லதை செய்வதற்காக தான் உனக்கு துணையாக ஆதரவாக இருக்கிறார்கள் என்று நம்பவும் வேண்டாம். அதில் எத்தனை பேர் உன் முதுகில் குத்தப் போகிறார்கள் என்று யோசனையோடும் விழிப்புணர்வுகளோடும் நீ எப்பொழுதும் கவனமாக இரு. உனக்காக என்றும் துணையாக உன் அன்னை ஓம் சக்தி நான் எப்பொழுதுமே உன் அருகில் தான் இருக்கின்றேன். எதை நினைத்தும் கலங்காதே, வருந்தாதே, முன்னேறி போய்கொண்டே இரு.